விசாகப்பட்டினத்தில் யூகேஜி பையனுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி பரபரப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களோட பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதை நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பரபரப்பாக ஒரு சம்பவத்தை பற்றி இந்த நாடே பேசிகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதுக்காக ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. என்ன, யூகேஜியில் ஒரு பையன் விசாகப்பட்டினத்தில் யூகேஜி படிக்கிற பையனை சின்னதாக அவங்க டீச்சர் அடிச்சிருக்காங்க. அதனால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இதுதான். ஆனால் இன்னைக்கு ஒரு தாய்க்கு தாயுடைய பார்வையில் பார்த்தா, தாய் தந்தையுடைய பார்வையில் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய இழப்பீடு தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்லாமுடைய பார்வையில் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இஸ்லாத்துடைய பாதையில் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேணுதல் செய்யணுங்கிறத சொல்லி வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் மற்றும் ஹுசைன் 2 பேரும் வெளியே போகும்போது ஒரு துவாவை சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த துவாவை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் இன்றைக்கி வெளியில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதிலிருந்து நம்ம பாதுகாப்பும் பெறக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த துவாவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவாக்களை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளும் அதை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த துவா என்னன்னா, இந்த துவா ஓதுறது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வெளியில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த துவா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துவா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அதெல்லாம் சொல்லி இந்த துவாவையும் அவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும், சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளும் வீட்டில் இருந்து கிளம்பும் போது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும்னா கூட இந்த துவாவை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இது என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் மற்றும் ஹுசைன் அவங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுத்த துவா அப்படிங்கிறதுனால இது குழந்தைங்களோட பாதுகாப்புக்கான துவா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துவாவின் மூலமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த துவா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்படாம வேற எந்த விதத்திலையும், இது மட்டும் இல்லை, வேற எந்த விதத்திலையும் எந்த ஒரு இழப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த துவாவை நம்ம ஓதி பயன்பெறக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.